ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு காலம்படன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஈவிலனில் மாஸ்க் பீஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். இது வந்து ஆக்சுவலாக தேர்டு மாஸ்க் பீஸு. ஏற்கனவே நம்ம மினி கேம் ரூமும் டிவிங்கிற அட்டம் போட்டிருந்தோம் கைஸ். ஸோ சேனல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கூட பெல்லைக்கான தொட்டு ஆள் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே, இது வந்து நம்மளோட டாஸ்க் 3, அதாவது மாஸ்க் 3 கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணா செக் பண்ணிட்டோங்க கைஸ். ஸோ ஓகே, எப்பயும் போல் நம்ம கேபிள்லாம் போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். க்ரோபர் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் எல்லோரும் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கூடவே லைக் பண்ணுங்க கைஸ் எல்லா வீடியோஸையும். ஏன்டா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ் அடுத்தடுத்து வீடியோ பண்ணால். ஸோ ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்பீடு அங்கங்கே போட்டிருப்பேன் கைஸ். ஏன்னா இது வந்து சிம்பிளானது தான். ரொம்ப இந்த ஈவலன் வந்து ரொம்ப சுத்தம் வரா கைஸ்னே. ஸோ ஓகே, கிரெயில் வந்து தான் இருக்குது. நம்ம இதை எடுத்து போய் பங்கரில் போய் வச்சு அடுத்து என்ன டாஸ்க் வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் போடலாம் இருக்கோம் கைஸ். எதை பற்றி போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கிரெயில் வந்து வைக்கலாம் கைஸ். ஓகே, எப்பவும் போல் அந்த டிவி வந்துடுச்சு. ஓகே, என்ன டாஸ்க்? ஓகே, அதாவது சாத்தானிக் ரிச்சுவல் கைஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் சிம்பிளானது தான். ஸோ ஓகே, நம்ம இப்போ போய் டக்குன்னு இந்த பிளாக் கீயை போய் மேலே போய் போடணும் கைஸ். ஓ, டிவியில் நடந்தால் தான் நிற்கிறா. இல்லை அவ்வளோ நம்ம பார்க்கல கைஸ். இவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு டென்ஷன் ஆகுது கைஸ் அதுவே. ஓகே, இப்போ வந்து போயிட்டா கைஸ். நம்ம அப்படியே மேலே போய் பிளாக் கீயை போட்டுடலாம். ஓகே, அவ்வளோ அந்த ரூம் வந்து இருந்தாச்சு. இந்த தொருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு. இதை தான் நம்ம வந்து சாத்தான்களோட கடவுளை வந்து மாற்ற போகிறோம் கைஸ். அதாவது இவ்வளோ வழிபடுறா இல்லையா, அந்த கடவுளை மாற்ற போகிறோம் கைஸ். ஸோ ஓகே, அதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு ரெக்கை, ஒரு சின்ன துணி, அடுத்து ஆரோட தலை கைஸ். நீங்கள் சொல்கிற புரியுது, ஆட்டு தலையா அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுவும் தேவைப்படுது கைஸ். ஓகே, இந்த இருக்கு இந்த துணி கைஸ். இந்த எஸ்கேப்போட பேர் வந்து சாத்தானிக் ரிச்சுவல். அவங்கள ஆட்டோட பேர் தான் நினைச்சிருக்கு. ஸோ ஓகே, அவங்க வந்து எஸ்கேப் பேரை சாத்தானிக் ரிச்சுவல் வச்சுருந்தாலும் நம்ம தமிழ் இப்படி இந்த எஸ்கேப் பேர் பாவாடசாமி. ஏன்னா இப்போ பாருங்க கைஸ், அது ஒரு சாதாரண எலும்பு கூட, ஏதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் அது வந்து. அதை வந்து நம்ம எப்படி மாற்றணும்னு மட்டும் போய் பாருங்க கைஸ். ஃபன்னியாக இருக்கும் அதை பார்க்குறக்கேவும். ஈவில் இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம போய் மேலே போய் இந்த பிளாங்கெட்டை போய் பாவோட சமயம் மாற்றலாம் கைஸ். ஓகே, இப்போ பாருங்க கைஸ் எப்படி கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அங்கே பாருங்க கைஸ், ஏதோ சேலை கட்டின மாதிரி. ஸோ ஓகே, அடுத்தனும் ஆப்ஜெக்ட் பேசிட்டு வந்து ஒன்றுன்னு கடைசி உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு அந்த ஆட்டுத்தலையும் ரெக்கையும் வேணும் கைஸ். அந்த ரெக்கை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிசர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு லாக்கருக்குள்ளே இருக்கும், லாக்கர் கோடு வேணும் கைஸ். ஓ, என்னமோ இருக்குது. ஓகே கைஸ், லாக்கர் கோடு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த லாக்கருக்குள்ளே நம்ம போய்க்கலாம். லாக்கரில் போய் நம்ம அந்த கத்திரிக்கோளை வந்து எடுக்கணும் கைஸ். சரி ஓகே, இங்கே இந்த கதவுக்குள்ள தான் கைஸ் நான் வரும்போது மாட்டிக்கிறேன். இதில் ஈவன் சேசிங்கில் இருக்கும்போதெல்லாம் மாட்டினா அவ்வளோதான் போல. ஓகே, அவ்வளோதான் அந்த இருக்குது கைஸ். இதான் அந்த லாக்கர். சிஸ்டர்ஸும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பால்கனிலேருந்து பார்த்தப்ப அந்த வழி பொம்மை தொங்குது பற்றிங்களா, அதில் இருக்கிற ரெக்கையை தான் கைஸ் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரி ஓகே, ஈவிலன் வர வச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போயிடலாம் கைஸ். ஓகே, அந்த இருக்கா பார்த்துட்டானேயா. நம்ம இப்போ மேலே போய் அந்த பொம்மை கட்டியிருக்க கயரை வந்து கட் பண்ணிடலாம் கைஸ். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த இருக்கு அந்த பொம்மை, இந்த கயரை வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். சிசர் தாவல் அவ்வளோதான். ஈவில் அந்த கீழே நிற்கிறான்னு பார்க்கணும் கைஸ்.
ஓகே இல்லை இப்போ நம்ம வந்து கீழே உதிக்கலாம். இப்படி இந்த சிசர் சவுண்டுக்கு வந்து ஈவில் எப்படி வருவா கைஸ்? ஓகே அவள் வந்து வர்ற மாதிரி தெரில, அதனால் நம்மளே இறங்கிடலாம். பார்த்தா அந்த ரெக்கையை எடுத்தோம். நீ கைஸ் சைடு தான் கைஸ் இருந்துருக்கா, வந்துட்டா பாருங்க. ஸோ ஓகே நம்ம இப்போ போய் இந்த ரெக்கையை போய் அந்த ஆவட சாமி மேலே போய் வைக்கணும் கைஸ். கைஸ் ஒரு விஷயம் கைஸ், நம்மளுக்கு உங்களுக்கு என்னோட கேம் பிளே பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். என்கிட்ட வீடியோஸ் வந்து வியூஸ் பண்ணாலும் லைக்கே வர மாட்டேங்க கைஸ், அதுக்காக தான் கைஸ் கேட்குறேன். வீடியோ பிடிக்கலன்னா சொல்லுங்கள் கைஸ், எப்படியும் பெஸ்ட்டாக கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம் கைஸ். ஓகே இந்த ஆட்டோட தலையை வந்து எடுத்து வச்சுட்டோம்னா அவ்வளோதான் கைஸ், இந்த எஸ்கேப்பே ஓவரு. ஸோ இது வந்து மாஸ்க் பீஸை பொறுத்தவரை சிம்பிளான ஒரு இது தான் கைஸ். பட் இந்த எஸ்கேப்பை பொறுத்தளவில் இப்போ பாருங்க கைஸ், எனக்கு என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்க கைஸ். எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் கைஸ் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆட்டோட மண்டையை வச்சோன்னே ஈவிலன் வந்து அதை வந்து கடவுளாக நினச்சிடுவா கைஸ். அவள் கும்புற கடவுளாக நினச்சிக்கிடுவா. அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து நம்ம அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பின்னாடி போனோன்னே இவன் வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சோன்னே தவம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கைஸ், அது மாதிரி இப்போ வந்து தவம் பண்ண ஆரம்பிப்பா. ஆனால் எனக்கு என்ன நடக்கும்னு பாருங்கள் கைஸ். ஓகே அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த 3மே ப்ளேஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள் இது வந்து அவளோட ஒரு கடவுள் மாதிரி. இப்போ நான் அவளை கூப்பிடணுன்றக்காக இந்த மீனை தூக்கி அதில் போடுறேன் கைஸ். ஓகே இங்கே ப்ளேஸ் பண்ண முடியல, நான் இங்கே போட்டுட்டு நான் சைடு வந்து நின்றுக்கிட்டேன் கைஸ். ஓகே இங்கே பாருங்கள் ஆடு தலை எல்லாம் வச்சு பாவாடை சாமி காமெடியாக இருக்கும் கைஸ். வந்து சரி தவம் பண்ண ஆரம்பிச்சிடுவான்னு பார்த்தா கைஸ் என்ன வந்து அடிச்சிட்டா கைஸ், திருட்டு கிளவி. ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இனி எஸ்கேப்பு வேஸ்ட்டு தான் போலன்னு நினச்சேன் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தா ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்தது. இது வந்து டே 2 கைஸ். டே 2ல் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எப்படி இன்னொரு ஈவில் நான் கூப்பிடுன்னு பார்த்தா நான் போவேன் கைஸ். ஈவில் நான் சரி ஓகே திரும்ப அங்கே வந்து பற வைக்கணும்னு அதனாலே நான் மேலே ஏறி போனேன் கைஸ். ஏன்னா ஈவில் வந்து 2 மேலே இருந்தால் கைஸ் வருவா, அதனால் நின்று பார்த்தேன். ஆள் தென்படலை. பார்த்தா நான் வில் பி ப்ரைடு ஃபார் 30 செகண்ட்ஸ் வந்துச்சு கைஸ். சரி ஓகே நல்லவா எஸ்கேப் வந்து வேஸ்ட் ஆகலன்னு நினச்சிட்டேன் கைஸ். போய் பார்த்தா அது முன்னாடி வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ குறுக்கில் ஏறி மிதிக்கணும் கைஸ். சரி ஓகே இப்போ நம்மளுக்கு இது தவிர இந்த இதில் ஒரு நம்பர் ஒன்று எழுதியிருக்கும் கைஸ். இந்த அந்த பாவட சாமி மேலே தான் கைஸ் இருக்குது. ஓகே 6007 இதான் கைஸ். இதை நம்ம போய் இந்த ரூமில் போய் இது ஒரு அனாமத்தான் ரூம் இருக்குமா கைஸ், அதில் போட்டோமா. சரி ஓகே அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த இருக்குது நம்மளோட மாஸ்க் பீஸ் வந்து. மாஸ்க் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 சேலஞ்சில் நம்ம இப்போ 3 சேலஞ்சு முடிச்சிருக்கோம் கைஸ். இன்னும் நம்ம சேனலில் அடுத்து 3 வீடியோ வர இருக்குது கைஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கைஸ் வீடியோஸ். உடனே கூடவே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நம்ம இப்போ போய் இந்த மாஸ்க் பீஸை போய் எப்பயும் போல வச்சிடலாம் கைஸ். அதான் கைஸ் சாப்டர் 3 முடிஞ்சு கைஸ். ஓகே இந்த கிரெயில் எப்பயும் போல் அடுத்ததுக்கு போயிடுது கைஸ். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நாளைக்கு இது வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது காலமாடன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.